எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல தலைவர் அண்ணன் என்னுடைய ஆசான் ஒரு தனையனாக அவரிடம் ஒரு வாழ்த்து பெறுவதற்கும் ஆசி பெறுவதற்கும் எங்கு கள அரசியலை கற்றுக்கொண்டனோ அந்த இடத்துலையே அண்ணங்கிட்ட ஆசி வாங்க வந்திருக்கேன். ஒரு கருத்தியலாக கொள்கை ரீதியாக பெரியார் அவர்களுடைய கொள்கையிலும் அம்பேத்கருடைய கொள்கையிலும் கொள்கை ரீதியான பயணத்தில் தலைவர் திருமாவளவன்கிட்ட தான் மிகப்பெரிய கருத்துக்களை உள்வாங்கி கள அரசியலை கற்றுக்கொண்டேன். அந்த பயணத்தில் எந்த முடிவெடுத்தாலும் என்னுடைய ஆசானாக இருக்கக்கூடிய அண்ணனோட கலந்துரையாடி அவரோட ஆசி பெற்று என்னோடய பயணத்தை மக்களுக்காக தொடங்குவேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதோடைய வெளிப்பாடு தான் மரியாதை நிமித்தங்கிறதோட ஒரு வாழ்த்து பெறவும் ஆசி பெறவும் நான் இங்கே வந்திருக்கேன். புதிய பதவிங்கிறது ஒரு பெரிய இந்த பொறுப்பு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு பொறுப்பு. கொள்கை ரீதியாக மக்களுக்கானதாக என்னுடைய பணி எப்பொழுதும் இருக்கும். அதுக்கு அண்ணனுடைய வாழ்த்துக்களும் ஆசியும் எனக்கு நிறைய அறிவுரையுடன் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்து சொன்னார், நிறைய அறிவுரை சொல்லியிருக்காரு. அண்ணன் எப்பவுமே சொல்லுவார் பொறுமையாக போன்னு. நான் சொன்னேன் 10 வருஷம் வேலையை 10 மாதம் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். சரி, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிறைய அறிவுரை கூறியிருக்காரு. அவரோட அறிவுரை எப்பயுமே ஒன்று தான் இருக்கும். கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள். அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் அதிகாரத்தை அடைவதற்கு கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள்னு என்கிட்ட சொன்னார். அந்த கொள்கைப்படி பெரியாருடைய கொள்கை அம்பேத்கருடைய கொள்கைப்படியும் என்னுடைய உயிர் மூச்சு வரை வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி என்னுடைய பயணம் இருக்கும். எங்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் கொள்கை அடைவில் எந்த விதமான எதிர் துருவமே கிடையாது. எங்களுக்கும் மதவாதத்திற்கு எதிராக இருக்கும், சாதியவாதத்துக்கு இருக்கும். எங்களுடைய கட்சி தலைவரும் சரி, தாவைக்கோட கட்சி சரி, அண்ணனும் சரி, ஒரே கருத்து ஒரே கொள்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் எதிர் துருவம் இல்லை, ஒரே துருவத்தில் கொள்கை அடிப்படையில் பயணம் எப்பொழுதுமே இருக்கும். இப்பயும் கொள்கை அடிப்படையில் இப்பயும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு அது செயலில் நான் கண்டிப்பாக காமிப்பேன். நான் இங்கே தான் நீடிச்சிருக்கேன், அதனால தான் இங்கே நிற்கிறேன். மக்களுக்காகவோ இல்லை அரசியல் பேசவோ வரல. ஒரு தனையன் ஒரு தந்தையிடம் ஆசி வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்குறேன். இதில் எந்த விதமான கண்டிப்பாக கொள்கை அடிப்படையில் கேபி சார் எனக்கு ரொம்ப கொள்கை அடிப்படையில் மார்க்சிஸ்ட் தோழர் கேபி சார் பாலகிருஷ்ணன் சார் எப்பயுமே கொள்கை அடிப்படையில் எனக்கு ஆசி வழங்குவார். கண்டிப்பாக நான் அவரையும் பார்ப்பேன். முதல்ல அங்கே அனௌன்ஸ்மெண்ட் ஆனவுடனே என்னுடைய தலைவர் என் ஆசானுங்கிட்ட முதல்ல பார்த்து வரணும்னு நினச்சி நான் நேராக அங்கேருந்து இங்கே தான் வந்தேன். இல்லை கிடையாது. நான் அதுதான் சொன்னேன். கொள்கை ரீதியாக நான் அண்ணனுடன் உடன்பட்டிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஆசான் அண்ணன் தான். ஸோ அதனால் வாழ்த்துப்பட்டுட்டேன். மித்தபடி இதில் இப்போதைக்கு இங்கே அரசியல் பேச வேண்டிய நேரம் இதுவல்ல. தேங்க்யூ. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315 77173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.